ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்போ நான் என்ன செய்ய பார்க்குறேன்னா, உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் தான். ஆனால் ஆர்கிடெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அப்படி நான் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு லெசன் இருக்குது. ஓகே ஓகேங்க சார். தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியுதா? இப்போ என்னன்னா, ஓகே. இதுதான் ஹொரைசான் லைன். இங்கே இருக்கு பாரு, இதுதான் ஹொரைசான் லைன். அப்படியே ஹொரைசான் லைன் வருது. அப்போ வேனிஷிங் பாயிண்ட் இங்கே இருந்து இது 2 பாயிண்ட் வேனிஷிங்கிறோம். இப்போ நம்ம இது வந்து நம்ம செஞ்சுருக்கிறது 1 பாயிண்ட் வேனிஷிங். அதெல்லாம் வரும் உனக்கு தெரியா. அங்கே ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வரும். அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வரும். இங்கே இன்னொரு படம் காட்டுறப்பார் தெரியாதா? இப்போ சோஃபாலாம் ஆர்கிடெக்ட்ஸ் காட்டுற மாதிரி காட்டுறதா இருந்தால் எப்படி காட்டுறது அப்படின்றது இந்த சிஸ்டம். இங்கே பாரு, இது 3 பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா? வேற என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. நீங்கள் பாரு, ஒரு டேபிள் வந்து இது ஐசோமெட்ரிக்னு சொல்லுவோம். இது வேறு ட்ராயிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது ஐசோமெட்ரிக்னு சொல்லுவோம். இது வேறு டைப்பு. ஓகே, இதோட அது முடியுது. ஆனால் இது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லேர்னிங் நமக்கு. உனக்கு திரும்பியும் இது வரேன், ஒரு நிமிஷம் வரேன். உனக்கு தெரியுதா? ஷேர் பண்ணும்போது தெரியுதா? இப்போ தெரியுது. தெரியுதா? வேனிஷிங் பாயிண்ட் வந்து எங்கேருந்து போகுதுன்னா, இப்படியே போய் இந்த இடத்துல எங்கெங்கோ வேனிஷிங், இந்த இடத்துல இருக்குது வேனிஷிங் பாயிண்ட். சரியா? இது வந்து சிட்டிஸ்கேப் ஆர்கிடெக்ட்ஸ் வரைகிறது. இதுதான் நம்ம லேர்ன் பண்ணுற மெத்தட். இது இப்போ ஒரு ரூமை எப்படி நம்ம வரைஞ்சி காட்டுறது? இது வந்து சைஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பாரு. இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு சைஸ் வச்சுருக்கேன். தெரியுதா உனக்கு? இது வந்து 5 ஃபீட். இல்லை, இது 5 ஃபீட்டாக வருது. அப்போ இது வந்து அப்படியே நம்ம மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டு இது வந்து ஒரு டேபிள் ஆகும். இருப்பாரு இப்படி வருது. எப்படி பெர்ஸ்பெக்டிவ் ஒர்க் பண்ணுதுன்னு. அப்போ ஆர்கிடெக்ட்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெஷர்மெண்ட்லாம் இருக்கு பாரு. ஃப்ளோர், சீலிங், வால்ஸ், என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம அதை வச்சு இந்த ட்ராயிங் போட்டுருவோன்றோம். சரியா? சரி, இப்போ நம்ம திரும்ப வந்து நம்மளுடைய ட்ராயிங்க்கு வந்துட்டோம். இப்போ கலர் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். இதுலேயே டெக்ஸ்சர் பெர்ஸ்பெக்டிவும் வந்துடுது. இப்போ நான் வந்து டெக்ஸ்சர் வந்து தூரத்தில் போக போக டெக்ஸ்சர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ என்னது, முதல்ல என்ன சொன்னோம்? சைஸை வச்சு சொன்னோம் இல்லையா? இங்கே தூரத்தில் போகப்போ இது லைட் ஆகிட்டே போயிடுது. தூரத்தில் போகப்போ ப்ளூவாகவும் ஆகும். சரி, அதையும் நான் காட்டுவேன் உனக்கு. அப்போ ஒன்று என்ன சொன்னோம்? லைன் பெர்ஸ்பெக்டிவில் ஆப்ஜெக்ட் ரிசீடாக சிறுசாயிட்டே போகுதுன்னா, கலர் டல் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லி சொன்னோம். சரியா? அடுத்தது என்ன சொன்னோம் நம்ம? டெக்ஸ்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு. இப்போ நான் அதுக்கு பாருன்னா இதை வந்து செஞ்சுட்டு இந்த இடத்துல டெக்ஸ்சர் எழுத போகிறேன். மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, கான்ட்ராஸ்ட் and texture perspective.
ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேம்மா, தெரியல, எனக்கு ஷுவராக தெரியல. அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ், அதையே திரும்ப வரும். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் கான்ட்ராஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் seem to lose their contrast and texture. சரியா? Okay, sir. அது எழுதுறேன். Okay. ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப், இப்போ என்ன இருக்குது இந்த இடத்த பாரு, இங்கே வந்து சைஸும் சிறுசாயிட்டே போகுது, ரோடு கலரும் டல் ஆகிட்டே போகுது. நான் வந்து பிளாக்ல வச்சுருக்கிறதுனால கலர் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது பிளாக்கும் ஒரு கலர் தானே ஆக்சுவலாக எடுத்து பார்த்தோம்னா நமக்கு. ஆமாங்க சார். சரியா? இங்கே வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து இப்படி வருது. பக்கத்தில் நல்ல ஹெவியாக தெரியுது, தூரத்தில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிட்டே போயிடுது. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் குறைஞ்சி. கான்ட்ராஸ்ட்னா என்ன? டார்க்குக்கும் லைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். பக்கத்தில் இருக்கிறப்ப வந்து நல்ல டார்க்காகவும் நல்ல லைட்டாகவும் தெரியுது, தூரத்தில் போக போக டார்க்கும் லைட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஜாஸ்தி வித்தியாசம் இல்லை. நம்ம ஹரிசான்டலாக வந்து ஒரு பிளேனை காட்டுறோம் அப்படின்னு என்ன செய்வோம்னா, ஹரிசான்டலாக தான் மேக்ஸிமம் லைன்ஸை போட பார்ப்போம் இல்லையா? அந்த வேவ்ஸ் வரையும் போது கூட நம்ம ஹரிசான்டலாக தான் வருவோம் இல்லையா? விளங்குதாமா உனக்கு? உனக்கு டல் ஆயிடுச்சா, இன்னைக்கு டயர்ட் ஆயிடுச்சா? இல்லைங்க சார், நான் பண்ணிட்டு இருந்தேங்க சார், அதனால ஓ, பண்ணிட்டு இருக்கியா? பண்ணிடு. சரி சரி சார், ஓகே ஓகே ஓகே. நான் எனக்கு கட் ஆகிருக்கிறதுனால என்ன செய்கிறேன்றது தெரியல எனக்கு. ஒரு டல் ஆயிடுச்சோ அப்படின்னு. இந்த போர்டை லேசாக செஞ்சு காட்டிட்டேன்னா இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்குவோம் நம்ம. ஓகேங்க சார். சரியா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டெக்ஸ்சரும் குறையுது. ஆப்ஜெக்ட்ஸ் வித் சேம் கான்ட்ராஸ்ட், வித்ன்னு போடுறோம் இங்கே. வித் சேம் கான்ட்ராஸ்ட் and or texture, and slash or texture seem to lose them. LOSE, lose them. Lose them னா கான்ட்ராஸ்டும் போயிடுது, டெக்ஸ்சரும் போயிடுதுன்ற. சரியா? ஓகேங்க சார். அதைத்தான் நம்ம வந்து இங்கே காட்டுறோம். இங்கே ஒயிட் நல்லா தெரியுது, அங்கே டிஸ்டன்ஸுக்கு போக போக ஒயிட் வந்து நல்லா தெரியல. ஒரு லெவலுக்கு மேலே ஒயிட் தெரியவே இல்லை. பிளாக்கும் ஒயிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி வந்துடுது. சரியா? இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் நம்ம, இங்கே வந்து ஒரு பிரைட் ரெட் வருது. நான் 2 ரெட்டு கொடுக்க போகிறேன், அதனால இந்த ரெட்டு வந்து கொஞ்சம் லெஸ் ஆரஞ்சு ரெட்டாக இருக்குது. இங்கே நான் வேணும்னே அப்படி டெக்ஸ்சரோடு விட போகிறேன். சரியா? அதாவது என்னென்னா அப்போ தான் அங்கே டெக்ஸ்சர் குறையிறது தெரியும். அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்க. இங்கே நல்ல பிரைட்டாக இருக்குது ரெட்டு.
அப்படி இருக்குது. அடுத்த பாக்ஸுக்கு போகிறோம். அடுத்த பாக்ஸுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூவே கொஞ்சம் டல் ஆயிடுது. அப்போ தான் அது தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதே ப்ளூ வச்சின்னா, இதே அளவுக்கு பிரைட்டாக ப்ளூவை வச்சின்னா, டார்க்காக பிரைட்டாக ப்ளூவை வச்சின்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ ஒரே டைப் ஆஃப் போர்டு இல்லையா, வேறு வேறு டைப் ஆஃப் போர்டாக இருந்தால் வேறு விஷயம். ஆனால் ஒரே டைப் ஆஃப் போர்டாக இருக்கிறப்ப இங்கே இருக்கிற அளவுக்கு டெக்ஸ்சரும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ரெட்டும் இல்லை. ஓகேங்க சார். அப்படி போயிடுச்சு. அடுத்த பாக்ஸுக்கு போகிறோம். அடுத்த பாக்ஸு இன்னும் டல்லாக இருக்கு. என்னன்னா இது கொஞ்சம் போல ப்ளூ ஆயிருமா, சரியா? இது நல்லாவே ப்ளூ ஆகும். நம்ம வெளியே போயிட்டு உள்ள வரக்கூடாதா? இல்லைங்க சார், ஃபோன் கேட்டு அழுகுறாங்க. ஓகே 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 ஃபோன் உடனே வேணாம். என்ன செய்யறது? கார்ட்டூன் வேணுமாங்க சார், ரைம்ஸ் வேணுமாங்க சார். ஓ அப்படியா? உட்காந்து பார்த்துட்டு இருக்குமா? அது ரொம்ப அழுகுறாங்கன்ட்டு சாப்பிடறதுக்காக காமிப்பாங்க சார். ஆனா எல்லா நேரத்துலயும் வேணும்னது அது. ஆமாங்க சார். இப்ப அதுவே எங்களுக்கு ஹாபியாவே ஆயிடுச்சுங்க சார் ஃபோன் பார்க்கறது. சினிமா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. ஆமாங்க சார், அதனால கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவாய்ட் பண்ணா சண்டை வந்துடுது. ஆமாங்க சார். இப்போ பார்த்த உடனே தெரியுது பாருமா டிஸ்டன்ஸ்க்கு போகுதுன்னு இல்லையா? ஆமாங்க. சரியா? இங்கே வந்து என்ன ஆகும்? டல் ஆயிரும். இங்கே வந்து லேசாக எல்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே எல்லோ தெரியவே தெரியாது. ஓகேங்க. இதை தான் கலர் பெர்ஸ்பெக்டிவ்ன்றோம், கான்ட்ராஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றோம். ஓகேங்க. சரியா? இந்த நோட்ஸை வந்து நீ திரும்ப ரீரைட் பண்ணுவியா? பிக்சர்ஸோட ரீரைட் பண்ணிடுவியா? ஆமாங்க. ஓகேம்மா, ரீரைட் பண்ணிட்டு நீ போஸ்ட் பண்ணு. சரியா? இனி நம்ம வந்து அடுத்த கிளாஸ் எப்போமா வைக்கிறோம்? சார் நாளைக்கு வச்சுக்கலாமாங்க சார்? நாளைக்கு என்னம்மா, நாளைக்கு 19th வேற யாருக்கும் கிளாஸ் இல்லை. சரி நாளைக்கு வச்சுக்கலாமா? சரியா? ஓகே ஓகேம்மா, நாளைக்கு வச்சுக்கலாம்ப்பா. சார் டைம் சார் 6 o'clock வச்சுக்கிறோமா? ஓகேங்க. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருப்பீல்ல நேரத்துக்குள்ள? 6 o'clockலாம் வந்துருவீல்ல? ஓகே சரி. இப்போ நீ இன்னைக்கு இந்த பேஜ் மாத்திரம் தான் செஞ்சோம்ல? சரி ஓகே, இதை நான் ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்பிடுறேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். நான் ஒன்றும் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸ் நான் செஞ்ச கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸும் ஏதாச்சும் டக்குன்னு கையில் கிடச்சின்னா நான் எடுத்து அனுப்புகிறேன். சரியா? ஓகேம்மா, பாய்மா, பாய். Bye, sir. Thank you, sir. Thank you.